வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் விஜய் ரசிகர் மட்டும் இல்லை, பொதுமக்கள் நடுநிலையாளர்களுக்கு எல்லாருக்குமே வருத்தம் தான். ஏன்னா ஒரு தனி மனுஷனை அதிகாரம் மிரட்டி இருக்கு, அது துவேஷம், அதிகார துவேஷம் நடந்திருக்கு. இது வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் சென்சார் போர்டு இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா சென்சார் போர்டை கடுமையாக கண்டித்து உடனே ரிலீஸ் பண்ணுங்கள், முழுக்க முழுக்க தப்புன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. உடனே டெல்லியிலேருந்து துஷார் மாத்தா தலையிட்டு பேசி அப்புறம் உச்சநீதிமன்றம் போய் அரசியல் விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் நடக்குது. என்னென்னா, கேள்வி என்னென்னா, விஜய் ரசிகர்களும் தமிழ்நாட்டில் கரூர் துயர சம்பவத்துக்கு பின்னாடி பயங்கரமாக குதின்னு குதிச்சாங்க. விஜய் தொட்டுப்பார், அவ்வளோ தமிழ்நாடு தீக்கறி ஆகிடும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தீக்கறி ஆக்கிடுவேன், அப்போ ஜென்சி புரட்சி நடக்கும், உலகத்தை எதுவுமே அப்படி இப்படி குத்தி குதிச்சாங்க. இப்போ எங்கே போனாங்க அவங்க? ஏன் அவங்களுக்கு எந்த விதம் வருத்தம் வரல? அப்போ தூண்டி விட்டு நடந்தாங்களா? தமிழ்நாடுனா அவ்வளோ ஒரு வீக்காக இருந்ததா? இப்போ டெல்லியை விஜய் பேசினார், சிஎம் சார் முடிஞ்சா சென்னையில் கைது பண்ணி பாருன்னு கேட்டார். இப்போ என்ன ஆச்சு அவருக்கு? ஏன் குரலே கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஆனால் ரசிகர்களும் ஒன்றும் பேசல. ஒரு ரசிகனுக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம். அரசியலில் அரசியல் தலைவர் கைதாகிறது தான் செகண்டரி. திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுனா அது இன்னும் மோசமாயிடும். ஜனநாயகன் ஒரு மௌன நாயகனாக ஆகிட்டார். விஜய் அதிகாரத்தை எழுதி கேள்வி எழுப்பிட்டே இல்லைங்க. அவருக்கு ஒரு தைரியமே கிடையாது. எப்படி தலைவா ரிலீஸ் அப்போ ஜெயலலிதா கை கட்டி வீடியோ போட்டவரோ, கொடநாடு போய் கை கட்டி நின்னார் அப்பா அம்மாவும், இப்பயும் மோடிஜிக்கிட்ட எதிர்த்து பேசக்கூட தைரியம் கிடையாது. கேட்கலாம், ஸ்டாலின் எதிர்த்து பேசினாருன்னா பரமசிவன் கழுத்து இருக்கும் பாம்பு கேட்டது மாதிரி மோடி தைரியத்தில், அவங்க கொடுத்த அந்த மத்திய போலீஸ் பாதுகாப்பு தைரியத்தில் எதிர்த்து பேசினபடியே விஜய் ஒரு அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடிய தைரியமான ஆளே கிடையாதுங்க. இதுதான் உண்மை.